அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான பல தகவல்கள் இருக்குது. அதில் ஒன்று சந்தோஷமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்துடைய ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஃபுல்லாகவே திறக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை தற்போது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்தியும், அங்கே இருக்கக்கூடிய சில காட்சிகளையும் வந்து காட்சிப்படுத்தி இருந்தாங்க. ஃபோட்டோக்கள் போட்டிருக்கிறாங்க. நான் அதை எடிட்டிங்கில் வீடியோவில் போடுறேன், உங்களால் பார்க்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த நாட்களில் விலை அதிகமாக இருக்கிறதுக்கான காரணமும் இன்னொன்று அதுதான். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் திறந்து மற்ற நாடுகளுடைய ஃப்ளைட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படியுமே விலை கம்மி ஆகிரும். ஆனால் இப்போதைய சூழலில் இருக்கிறது என்ன, குவைட் ஏர்வேஸ் மற்றும் ஜெசிரா ஏர்வேஸ், இது ரெண்டும் மட்டுமே இருக்கிறதால இனி அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்க போடுறது தான் ரேட் அப்படின்ற மாதிரி இப்போதைய சூழலில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அப் அண்ட் டவுன் டிக்கெட்டெல்லாம் வந்து 250 300 தினார் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை திறந்துட்டாங்கன்னா நிச்சயமாக விலை கம்மியாகும் அப்படின்றது ஒரு எதிர்பார்க்கப்படும் தகவல். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் பார்த்திங்கன்னா, 3 தினார்லேருந்து 5 தினார் வரைக்கும் நியூ ஏர்போர்ட் பார்க்கிங் ரேட்ஸ் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் ஸ்டே ஃபர்ஸ்ட் ஹவர் ஃபார் 1 dinar, தென் half dinar per hour. அதாவது ஒரு தினார் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மணித்தியாலத்துக்கு, அதாவது நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறீங்க, பிக்கப் பண்ணுறீங்க, அந்த கேப்லேயே வெளியாகிறீங்க, ஒரு 1 hour கூட போகலை அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் 1 dinar. ஆனால் ஒரு மணித்தியாலத்துக்கு நீங்கள் போட்டு ஒரு மணித்தியாலம் தாண்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மணித்தியாலம் இருந்திருக்கீங்கன்னா, ஒரு மணித்தியாலத்துக்கு 1 dinar ஃபஸ்ட்டு, ஒரு மணித்தியாலத்துக்கு மற்ற 4 மணித்தியாலத்துக்கும் அரை தினார் மேனிக்கு 2 dinar, கிட்டத்தட்ட 5 மணித்தியாலத்துக்கு 3 dinar கட்ட வேண்டி வரும். 3 dinar கட்ட வேண்டி வரும். ஏர்போர்ட் ரேட் வந்து பார்க்கிங் கட்டணும். இது தெரியாமல் பார்க்கிங்கில் போய் வண்டியை போட்டுக்கிட்டு லாங் டேர்ம் பார்க்கிங்கில் போயிட்டு உட்கார்ந்து இருந்துடாதீங்க. கடைசியில் பார்க்கினுக்கே வேறு 5-10 dinar கட்ட வேண்டி வந்துடும். அடுத்த மிக முக்கியமான தகவல், இப்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பர்சனலாக மெசேஜ் போட்டிருந்தாங்க. இப்போ கடந்த நாட்களில் வந்து குவைத்துடைய கடலுக்கு போன வாரம் கூட வெள்ளிக்கிழமை நாங்கள் கடலுக்கு போயிருந்தோம். போகும்போது கூட பார்த்தோம், சுவைக் பீச்சில் பல இடங்கள்லையும் வந்து மீன்களுடைய இறப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு. காஞ்சி போன மீன், புதிய மீன், அழுகி போன மீன், மீன்களே குவிந்து கிடந்தது கடல் பரப்புலன்னு. ஏன்னா ஈராக் அந்த கடல் எல்லை பிரச்சனை ஒன்று இப்போ போயிட்டுருக்குது குவைத்துக்குள்ளே. எதையாவது கலந்து விட்டானுங்களா இல்லை எதையாவது திறந்து விட்டானுங்களான்னு தெரியலை. கடலில் இறங்கி குளிக்கிறத கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிச்சுவேஷன் இப்போதைக்கு சுற்றுச்சூழல் அதிகார சபை அதை பற்றி விசாரிக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்குள்ளே பகிர்ந்துக்கோங்க. முடிஞ்சால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஆளுங்க பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கொள்ளட்டும். அதே போல் கடலில் இறங்கி குளிக்கிறது, அந்த தண்ணீர் நம்ம கடலில் இறங்கி குளிக்கும்போது தண்ணீர் வாய்க்குள்ளே போகும், மூக்குக்குள்ளே போகும், உடம்புக்குள்ளே கொஞ்சம் சரி போகும். இனி ஏதாவது பாக்டீரியாக்களோ ஏதாவது கிருமிகளோ, கடல் பாருங்கள், இந்த பெரிய கடல்லையே இந்த அளவுக்கு ஒரு நிலைமைன்னா அதை யோசிச்சுக்கோங்க. என்ன ஏதுன்றது நம்மளுக்கு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இப்போதைக்கு கடலில் இறங்கி குளிக்கிறத, நீராட செல்றதை தவிர்த்துக்கோங்க. கடல் தண்ணீரை வந்து பயன்படுத்துகிறத தவிர்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம குடிக்கிற தண்ணியே கடல் தண்ணி தான் இருந்தாலும் அதெல்லாம் பாக்டீரியாவெலாம் சுத்தம் பண்ணி அது செஞ்சு வருது. இது டைரெக்டாக நம்ம நம்மளுடைய உடம்புக்கு நம்மளே எஃபெக்டை கொடுத்துக்கொள்ளாமல் இருந்துக்குவோம். அது கேட்டாட் போல் இருங்க. அதே மாதிரி இலங்கையினுடைய தூதுவர் சம்மந்தமான வீடியோ ஒன்று டைமே கிடைக்கல. 2-3 நாளாக செம்ம பிஸி ஓட்டம், கிடைக்கிறது 1 hour தூக்கம் தான். அதோடு சேர்த்து வேலை ரொம்ப பிஸியாக இருக்கிறதால இன்னைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடவே முடியலை. கடைசியாக வாய்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது மூலமாக தான் அம்பாசிடர்கிட்ட வீடியோவும் போட்டிருந்தேன். உண்மையிலே நல்ல முயற்சி எடுக்கிறாங்க. அதாவது நாட்டினுடைய பொருட்கள், அதாவது உள்ளூர் பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்கிற மாதிரி. உண்மையிலே அதில் நிறைய வியாபாரிகள், நிறைய உள்ளூர் தொழிலாளர்களுக்கும் இந்த முயற்சியால் உதவிகள் கிடைக்கும், நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா, அன்பார்ந்த உறவுகளே, குவைத்துடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் தற்போது க்ரீன் சிக்னலுக்கு ஒரு மாதிரியாக வந்திருக்குது. خضراء لبورصة الكويت في إبريل الماضي
بدعم ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்களுக்கு அது நாலேஜ் இருக்காது. தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா குவைத்துடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் பெட்ரோலுடைய அதாவது கேஸ் லைனுக்குரிய அந்த லிமிட் வந்து ரெட்லேயே தான் இருந்துச்சு, அதாவது வீழ்ச்சியிலே தான் இருந்துச்சு, சேல் பண்ணக்கூடிய நிலைமையிலே தான் இருந்துச்சு. இப்போ தான் பை பண்ணுற அளவுக்கு ஒரு அளவுக்கு மேலே உயர்ந்துக்கிட்டு வருது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இந்த நிலைமை குறைஞ்சால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் திறந்துட்டாங்கன்னா ஒரு அளவுக்கு விலைகள் குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஃப்ளைட் டிக்கெட்டுகளோட விலைகள் பார்க்கலாம். கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க, கடல் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. شهدت بورصة الكويت خلال شهر أبريل الماضي زخم إيجابي ملحوظ من المستثمرين بعد إعادة مراكز التداول، وهذه دلالة على مرونة البورصة أمام الأزمات. محصلة خضراء لبورصة الكويت في إبريل الماضي بدعم من الهدنة وزخم التداولات وأنباء عن انفراجة في القادم من الأيام. الأداء كان مميز خلال شهر إبريل. المؤشرات تعوضت جميع الخسائر المسجلة بشهر مارس، حتى أنها وصلت لأعلى مستويات عند العام 2025 ولمؤشرات يعني رئيسي ورئيسي 50، وهذه أغلقت بالمنطقة الخضراء من بداية العام. مؤشر السوق الأول تخطى مستويات 2025 لكن تراجع عن هذه المستويات مع احتفاظه بمكاسب شهر إبريل مقارنة مع شهر مارس. ارتفع مؤشر السوق الأول بنحو 5.14%، بينما سجل مؤشر السوق العام نمو بنسبة 5.27%. أما مؤشر رئيسي 50 فصعد قرابة 11.55%. الصورة جيدة وكانت بدعم من تفاؤل المستثمرين حيال الحرب بالمنطقة بعد اتفاق وقف إطلاق النار، وهذا حفز وجذب سيولة كبيرة للسوق، خاصة أن الأسعار شفناها تراجعت بشكل ملحوظ خلال الحرب، وهذه المستويات طبعا يعني لا تعكس أساسيات هذه أو معظم هذه الشركات. أيضا كان في انتظار لنتائج الشركات عن أعمالها خلال الربع الأول من العام الحالي، وبالفعل بدأت بعضها وكانت إيجابية، والقطاع المصرفي سجل نمو بنسبة 3.6%. 53 مليار دينار هي القيمة السوقية بنهاية تداولات الجلسة الأخيرة لشهر إبريل الماضي، بدعم نمو 12 قطاعا في مقدمتها قطاع التكنولوجيا. فيصل الجاسم، قناة الأخبار.